அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மகர ராசியை விட்டு கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகியிருக்கின்றார் சனி பகவான். கோச்சாரத்திலே ஒரு கிரகம், அதாவது சனி, செவ்வாய், ராகு, கேது ஆகிய கிரகங்கள் ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வந்தால் அந்த காலகட்டத்திலே அந்த ராசிக்கு லக்ஷ்மீகரத்தையும் தன லாபத்தையும் கொடுக்கக்கூடிய காலம் என்பது ஜோதிட விதி, ஜோதிட கோச்சார பலன் விதி. இப்பொழுது சனி பகவான் சஞ்சரிக்கின்ற அந்த கும்பராசி கன்னி ராசிக்கு 6ஆம் இடமாகும். கன்னி 1, துலாம் 2, விருச்சிகம் 3, தனுசு 4, மகரம் 5, கும்பம் 6 ஆக கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனி பகவான் வந்திருக்கின்றார். ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனி வந்திருக்கின்ற காலம் அந்த ராசிக்கு நன்மையை தரக்கூடிய காலம், லக்ஷ்மீகரத்தையும் தன லாபத்தையும் தரக்கூடிய காலம். ஆகவே கன்னி ராசிக்கு இப்பொழுது கும்பராசிக்கு சனி பகவான் வந்திருக்கின்ற அந்த 6ஆம் இடம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மையை தரக்கூடிய காலமாகும். அது மட்டுமல்லாமல் இந்த கும்பராசியிலே சனி பகவான் வந்திருக்கிறது அவருடைய சொந்த வீடு ஆகும், ஆட்சி பலம் பெற்ற இடமாகும். சொந்த வீட்டிலே அந்த சனி பகவான் கும்பராசியிலே ஆட்சி பலம் பெறுகின்றார், முழு பலம் பெறுகின்றார். 6ஆம் இடத்திலே சனி வந்தாலே அவர் அந்த கன்னிராசிக்கு கும்பராசிக்கு வருவதாலே அந்த கன்னிராசிக்கு நன்மை தரக்கூடிய காலமாகும். மேலும் அவர் வந்திருக்கின்ற அந்த கும்பராசி அவருக்கு சொந்த வீடு என்பதனாலே அங்கே ஆட்சி பலம் பெறுகின்றார் என்பதனாலே கன்னிராசிக்கு முழுக்க சுப பலனை கொடுக்கவிருக்கின்றார் இந்த சனி பகவான். கும்பராசியிலே வந்திருக்கின்ற சனி பகவான், இந்த சனி பகவான் கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதனாலே கன்னிராசிக்கு பகை பலம் இல்லை, பகை இல்லை. இருந்த பகையெல்லாம் நண்பர்கள் ஆவார்கள். நோய் இல்லை, காயம் இல்லை, விபத்து இல்லை, வம்பு வழக்கு எதுவுமே கிடையாது. அவர் மீது எதுவும் வழக்கு இருக்காது. அப்படி வழக்கு இருந்தாலும் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையும். இந்த சனி பகவான் கன்னிராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வந்திருப்பதனாலே இப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்கின்றார். மேலும் இந்த சனி பகவான் இந்த கன்னிராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக மேசராசியை பார்க்கின்றார். அது கன்னிராசிக்கு 8ஆம் இடமாகும். தீய ஸ்தானத்திலே தீயவராக சனி பகவான் ஆட்சி பெற்று பலம் பெற்று 8ஆம் இடமாகிய தீய ஸ்தானத்தை பார்ப்பதனாலே அந்த 8ஆம் இடம் எப்பொழுதுமே ஒரு தீய ஸ்தானமாகும். அந்த 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் என்றாலும் கூட மரண பயத்தையும் எல்லாவற்றிலும் தடை, பிரச்சனை, சங்கடங்களை தரக்கூடிய இடமாகும் இந்த 8ஆம் இடமாகும். சோதனையை தரக்கூடிய இடமாகும் இந்த 8ஆம் இடம். ஆகவே தீயஸ்தானத்திலே 6ஆம் இடத்திலே பலம் பெற்று இருக்கின்ற சனி பகவான் அவருடைய பார்வை படுவதனாலே அந்த 8ஆம் இடத்திற்கு உள்ள தீய பலன்கள் எல்லாம் அடிபடும், குறைந்துவிடும். எதிலும் பிரச்சனை இருக்காது, சங்கடம் இருக்காது, தடை வராது. எல்லா காரியங்களிலுமே சிறப்பாக தடையின்றி நிறைவேறும், வெற்றி அடைவார்கள். மரண பயம் கிடையாது. 8ஆம் இடம் என்பது மரண பயத்தை கொடுக்கக்கூடிய இடமாகும். ஆனால் அந்த 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதனாலே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்திலே மரண பயம் இல்லை, ஆயுள் பலம் உண்டு, தடைகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, சங்கடங்கள் இல்லை. மேலும் இந்த சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து
சிம்ம ராசியை பார்க்கின்றார். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். அந்த சிம்ம ராசி என்பது இந்த கன்னி ராசிக்கு 12ஆம் இடமாகும். 8ஆம் இடமும் தீயஸ்தானம், 12ஆம் இடமும் தீயஸ்தானமாகும். 12ஆம் இடம் என்பது தேவையற்ற உறக்கம், அளவுக்கரிய அதிகமான சுகபோகம், அலைச்சல், வெளிநாட்டு அலைச்சல், தேவையில்லாத அடிக்கடி வெளிநாட்டு அலைச்சல், பொருள் விரயம் ஆகிய தீய பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த 12ஆம் இடமாகும். அந்த 12ஆம் இடமாகிய தீய ஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் பார்ப்பதனாலே கன்னிராசிக்கு 12ஆம் இடமாகிய சிம்ம ராசியை இந்த சனி பகவான் பார்ப்பதனாலே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே வீண் அலைச்சல் என்பது கிடையாது. தேவையில்லாமல் வெளிநாடுக்கு அலைவது, வெளியூர்களுக்கு சென்று வருவது, இது போன்ற வீணான அலைச்சல் கிடையாது. பொருள் விரயமாகாது. தேவையில்லாமல் செலவு செய்வது, கையில் பொருள் காணாமல் போவது, இது போன்ற பொருள் விரயம் என்பது கிடையாது. அடிக்கடி உறங்குவது, தேவையில்லாமல் உறங்குவது எப்போதும் அசாத்தியமாக இருக்கின்றது, உறக்கமாக வருகின்றது, தூக்க கலக்கமாக இருக்கின்றது என்ற உணர்வு இருக்காமல் அந்த உணர்வு எல்லாம் அழிந்து போய், அது குறைந்து போய் தெளிவான சிந்தனை உண்டாகும், தெளிவான சுறுசுறுப்பு உண்டாகும். தேவையில்லாத அளவுக்கு அதிகமான உறக்கம் இல்லை, அளவுக்கு அதிகமான சுகபோகம் அனுபவிக்க மாட்டார், அளவோடு சுகபோகத்தை அனுபவிப்பார். பொருள் விரயம் என்பது கிடையாது. தேவையில்லாத வீண் அலைச்சல் என்பது கிடையாது. வெளிநாட்டு பயணம் இருந்தாலும் கூட அந்த பயணம் அவருக்கு நன்மையை தரக்கூடிய பயணமாக அமையும். பொருளாதார ரீதியாக, வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக வெளிநாட்டுக்கு பயணம் செய்ய வேண்டியது அவருக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விரயமான வெளிநாட்டு பயணம் இல்லை, பொருள் விரயம் இல்லை, அளவுக்கு அதிகமான உறக்கம் என்பது, தேவையில்லாத அளவுக்கு அதிகமான சுகபோகம் என்பது இல்லை, அளவான சுகபோகம், பொருள் விரயம் இல்லை. வெளிநாட்டு பயணம் அலைச்சல் தேவையில்லாமல் கிடையாது. லாபத்தோடு நன்மையோடு தான் வெளிநாட்டு பயணம் அமையும். மேலும் இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து 10ஆம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்க்கின்றார். கும்பராசிக்கு 10ஆம் இடமாகிய விருச்சிக ராசியை சனி பகவான் பார்க்கின்றார். அந்த விருச்சிக ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமாகும். 3ஆம் இடமும் 1/4 பங்கு தீயஸ்தானமாகும். தேவையில்லாத முரட்டு குணம், தேவையில்லாத துணிச்சல், எதெடுத்தாலும் நன்மையா லாபமா தீமையா, நல்லதா கெட்டதா, லாபமா நஷ்டமா என்று கருதாமல் எல்லாவற்றிலும் முனைப்போடு, முரட்டுத்தனமாக, துணிச்சலோடு, தைரியத்தோடு செயல்படக்கூடிய அந்த 3ஆம் இடம் இப்பொழுது சனி பகவான் பார்ப்பதனாலே அளவான, முறையான, சரியான தைரியத்தோடு, சரியான துணிச்சலோடு, சரியான சந்தர்ப்பத்திலே அளவான முயற்சியோடு, தைரியத்தோடு, நன்மை தரக்கூடிய காலகட்டம் அறிந்து தைரியத்தோடு காரியத்திலே இறங்கி செயல்படுவார்கள். 3ஆம் இடம் என்பது சகோதர ஸ்தானம். சகோதரர்களுக்கு நன்மையை கொடுப்பார். சகோதரர்கள் நட்பு சிறப்பாகும், உறவு சிறப்பாகும், கேள்வி ஞானம் சிறப்பாகும். ஆகவே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கும்பராசியிலே, கன்னிராசிக்கு 6ஆம் இடமாகிய கும்பராசியிலே சனி பகவான் சந்திருக்கின்ற காலகட்டத்திலே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு, கன்னிராசி அன்பர்களுக்கு பயம் இல்லை, வழக்கு இல்லை, வம்பு இல்லை, பகை இல்லை, மரண பயம் இல்லை, காரியங்களிலே தடை இல்லை, சங்கடம் இல்லை, பிரச்சனை இல்லை, அளவுக்கு அதிகமான தூக்கம் இல்லை, உறக்கம் இல்லை, அளவுக்கு அதிகமான சுகபோகம் இல்லை, பொருள் விரயம் இல்லை, வீணான வெளியூர் பயணம், வெளிநாட்டு அலைச்சல் என்பது இல்லை. முறையான துணிச்சலோடு, முறையான சந்தர்ப்பங்களிலே, தேவையான சந்தர்ப்பங்களிலே கால நேரம் அறிந்து துணிச்சலோடு, தைரியத்தோடு செயல்பட்டு சகோதரர்கள் உறவையும் சிறப்பாக காப்பாற்றி தரக்கூடிய அந்த தைரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு. மேலும் அவர்களுக்கு கேள்வி ஞானம் சிறப்பாக இருக்கும்.
நல்ல உழைப்பை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். நியாயவான், உயர்வை கொடுக்கக்கூடியவர், ஜீவன குறைவு இல்லாமல் பார்த்துக் கொள்ளக்கூடியவர், கர்மம் செய்ய பிள்ளை கொடுக்கக்கூடியவர் அவர். மேலும் சொத்துக்கள் சேர்ப்பவர். இந்த கன்னிராசிக்கு இப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்கு அதிபதி புதன். அவர் அலி கிரகம். கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய சனி பகவானும் அலி கிரகமாகும். புதன் புத்திசாலி, கல்விமான், வாக்கு திறமை கொடுக்கக்கூடியவர், சமயோசிதம், சாதுரியம் இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த புதன் இந்த 6ஆம் இடத்திலே கும்பத்திலே வரக்கூடிய சனி பகவானும் இருவருமே அலி கிரகங்களாகும். ஆகவே கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் வந்திருக்கிற சனி பகவான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பகை இல்லை, நோய் இல்லை, வம்பு வழக்கு இல்லை, விபத்து இல்லை, மரண பயம் இல்லை, எல்லா காரியத்தில் பிரச்சனை இல்லை, தடை இல்லை, சங்கடங்கள் இல்லை, அளவான உறக்கம், அளவான சுகபோகம், பொருள் விரயம் இல்லை, தேவையான நன்மை தரக்கூடிய வெளிநாட்டு பயணம் மற்றும் காலம் அறிந்து தைரியத்தோடு செயல்படக்கூடிய சாதுரியம், சகோதரர்கள் சிறப்பு மற்றும் கேள்வி ஞானம் ஆகிய நன்மைகளை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கும்பராசியிலே சஞ்சரிக்கின்ற அந்த சனி பகவான் கொடுக்கவிருக்கின்றார், கொடுக்க போகின்றார். அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.